இப்ப குழந்தை பெற்ற பின் தாய்க்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா, அதுவும் ஒரு முக்கியமான கட்டம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சதாவரி லேகியம், இப்ப குழந்தை பெற்ற தாய்க்கு முக்கியமா இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இடுப்பு வலி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு உடல் சோர்வு இருக்கும், மலக்கட்டு இருக்கும். அதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சதாவரி லேகியம் இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா தாய்ப்பாலை பெருக்கும், அந்த தாய்க்கும் வன்மையை கொடுக்கும், மலக்கட்டை நீக்கும். சோ இது எல்லாமே அந்த ஹோல்சமா அந்த ஒரு போஸ்ட்நேட்டல் கேர் லேகியம் இது காலையில 2 ஸ்பூன், சாயங்காலம் 2 ஸ்பூன் எடுத்து பால்ல கலந்து அந்த தாய்மார்களுக்கு கொடுக்கலாம். அதே போல பிண்ட தைலம், இதுல மஞ்சிட்டி, மலை நன்னாரி, தேன்மெழுகு, நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்த ஒரு தைலம். இதை வெளிப்பிரயோகமா தான் யூஸ் பண்ண போறோம். இது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதுகு வலி, தொடை வலி, வயிற்று பகுதியில எல்லாம் வலி இருக்கும். அதை நல்லா தேய்ச்சு கொஞ்சம் நல்ல வெந்நீர் விட்டு சூடா விளாவி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வலி இல்லாம சுகமா தூங்குவாங்க. தாய் ஆரோக்கியமாவும் கவலையின்றி இருந்தாலே பிள்ளை நல்ல பசி அதெல்லாம் ஏற்பட்டு அதுவும் சந்தோஷமா வளரும். அதுக்கப்புறம் இந்த கிட்ல முக்கியமா ஒண்ணு வச்சிருக்காங்க, உரை மாத்திரை. இந்த உரை மாத்திரை குழந்தை 7 மாதத்துக்கு அப்புறம் பயன்படுத்துறோம். இந்த 7 மாதத்துக்கு அப்புறம் இதுல இருக்கிற ஒரு மாத்திரைய உரசி தாய்ப்பாலோட கலந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்ல தினமாவோ குடுக்கலாம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த உர மருந்துன்னு சொல்லிட்டு நம்மளோட நாட்டு வழக்குல இருக்கிற அந்த கடுக்கா, மாசிக்கா, அதிமதுரம், வசம்பு சுட்ட கறி, அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்கு வெள்ளை பூண்டு, அக்கரகாரம், இந்த சரக்கெல்லாம் சேர்ந்து இந்த மாத்திரையா உருட்டி வச்சிருக்காங்க. இதனால குழந்தைகளுக்கு ஏற்படுற மந்தம், செரியாமை, அதுக்கப்புறம் உணவு எதிரெடுத்தல், வாந்தி, அதுக்கப்புறம் கக்கும் இல்லையா அதுக்கப்புறம் அடிக்கடி சளி பிடிக்கிறது, இதெல்லாமே நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். அது மாத்திரம் இல்ல, குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கும் அதிகமான பாதுகாப்பு இதனால இருக்கு அப்படிங்கறது நம்ம பாரம்பரிய சித்த மருந்துகள் மூலம் நம்ம இத மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம்.